குட்டி அதிக நேரம் உட்கார்ந்திருக்க இயலாது, அந்த பழக்கம் அதிகம் இல்லாத காரணத்தினால். ஆகவே நான் சொன்னேன், ஐயா நாம் வெளியே போய்விடுவோம் என்று சொன்னபோது என்னுடைய பேராசிரியர் நண்பர் வெங்கடேசன் சொன்னார், ஐயா நாம் அப்படியெல்லாம் போக முடியாது, சுவாமி உத்தரவு கொடுத்தால் தான் போகலாம் என்று சொன்னார். இப்படி எல்லாமாக சேர்ந்து நான் இங்கே அவர் 10 மணிக்கு நாங்கள் போன, நாங்கள் 12:30 மணிக்குத்தான் அங்கிருந்து அவர்கள் சுவாமி அவர்கள் எல்லாம் பிரசாதங்களை எல்லாம் கொடுத்து ஆசீர்வதித்து எங்களை வெளியே அனுப்பினார். இப்படிப்பட்ட உணர்வுகள் தான், ஒரு கலந்த உணர்வுகள், சில குழப்பமான உணர்வுகள், இனம் புரியாத உணர்வுகள், இப்படிப்பட்ட ஒரு உணர்வுகளுடன் நான் வீட்டுக்கு சென்றேன். இது சென்று ஒரு 3 மாதம் ஆயிருக்கலாம். எங்கள் வீட்டிலே எங்களுடைய அண்ணனுடைய பேர குழந்தை, ஒரு பெண், 8 வயது இருக்கும். இப்போ அந்த சமயத்திலே 11 வயது. கடந்த 3 ஆண்டுகளாக அந்த குழந்தைக்கு பிளட் கேன்சர் வந்து ஒவ்வொரு ஆண்டும் உயிர் பிழைப்பது மிக கஷ்டமான காரியமாக இருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் குணமாகும், அதுக்கு பிறகு மீண்டும் வந்துவிடும், அதுக்கு பிறகு ஒரு 6 மாதம் ஆஸ்பத்திரியில் இருப்பாள் அந்த குழந்தை. இது முதல் முறை டாக்டர்கள் காப்பாற்றி விட்டார்கள், 2வது முறை காப்பாற்றி விட்டார்கள், 3வது முறை வந்தபோது இது 4 ஆண்டுகள் ஆகிவிட்டன இந்த பணியிலே. 3வது முறை வந்தபொழுது டாக்டர்கள் எல்லாம் கைவிரித்து விட்டார்கள், ஒன்றும் செய்வதற்கில்லை, இது இனி பிழைக்காது. அந்த பெண் குழந்தைக்கு 11 வயது பெண் குழந்தை தலைமையிலெல்லாம் கொட்டிவிட்டது, உடம்பிலே இரத்த சோகை காரணமாக உடம்பே வெளுத்து விட்டது. ஆனால் நடமாடுவாள், ஏதோ கேட்டால் பேசுவாள், உணர்ச்சி இல்லாமல் உற்சாகம் இல்லாமல் இருந்த அந்த குழந்தையை பார்த்தவுடன் நிச்சயமாக இது தேராது, அக்காளிடம் சொல்லிவிடுங்கள், என்னுடைய அண்ணன் மகளிடம் சொல்லிவிடுங்கள் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் அமெரிக்காவிலிருந்து வந்த பெரிய பெரிய நிபுணர்கள் எல்லாம் வந்து பார்த்தார்கள். எங்களுடைய சொந்தக்காரர்கள் இங்கு இருப்பவர்கள் இங்கு வந்து போக அவர்கள் எல்லாம் பார்த்துவிட்டு, இது முடியாத கேஸ், இதை தெளிவாக சொல்லிவிடுங்கள் என்று சொல்லிவிடுவார்கள். அமெரிக்காவிலே அந்த நோயாளியிடம் உண்மையை சொல்லிவிடுவார்கள், நமது ஊர் போல பூசி மெழுக மாட்டார்கள். நாங்கள் அந்த பெண்ணிடம் உண்மையை சொல்லிவிட்டோம், இது பிழைக்கக்கூடிய கேஸ் அல்ல என்று. இந்த சமயத்தில் தான் என்னுடைய அண்ணன் மகள் வீட்டிற்கு வந்து அழுதார். அழுதபோது நாம் என்ன செய்ய முடியும், நம்மால் என்ன செய்யலாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்தாகிவிட்டது, நீ அழுவதிலே அர்த்தமில்லை என்று நான் சொன்னபோது ஏதோ ஒன்று பொறியில் தட்டினார் போல இருந்தது. எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது, அங்கே ஏதோ ஒன்று இனம் புரியாத ஒரு சக்தி என்பார்களே, அது என்னை ஈர்த்தது. அது எனக்கு அங்கே வா என்று சொன்னார் போல ஒரு உணர்வு. இதோ பார், அங்கே திருவண்ணாமலையிலே ஒரு யோகி இருக்கிறார், அவரிடம் போய் சொல்லலாம். அவர்கள் சொன்னார்கள், சுவாமி அவர்கள் சச்சிதானந்தர் சொன்னார்கள், ஆன்மீக விஷயங்களை மட்டுமே கேளுங்கள் என்று. ஆனால் நாம் கடைசி நிலைக்கு விரட்டப்படும் பொழுது முதலில் உயிர் வாழ்ந்தால் அல்லவா ஆன்மீகத்தை நாம் அதிகப்படுத்தலாம். ஆகவே சரி, அவர் அங்கே யோகி ஒருவர் இருக்கிறார், அவரிடம் போய் நாம் தரிசனம் செய்வோம், அவருடைய ஆசையை பெறுவோம், வேறு வழியே எனக்கு தெரியவில்லை என்று நான் சொன்னேன். சொல்லிவிட்டு ஒரு டாக்ஸியை பிடித்துக் கொண்டு நாங்கள் அந்த குழந்தையுடன் அவள் தாயாருடன் அழைத்துக் கொண்டு போனோம். ஆனால் போன இடத்திலெல்லாம் எனக்கு பெரிய யோசனை தான். சுவாமியை நான் ஒரு முறைதான் பார்த்தேன் 10-15 பேர்களுடன். அப்பொழுது ஒரு முறை சுவாமி என்னுடைய வெளியிலே அனுப்பினாரே இந்த உறுப்பினர், அவரை பார்த்து, ஐயா நான் உட்கார்ந்து விட்டேன், உங்களை சாமி அனுப்பிவிட்டார், உள்ளே நுழையாதே என்று சொல்லிவிட்டு நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்னபோது அவர் சொன்னார், ஐயா கவலைப்படாதீர்கள், நான் முன்பு போன போதும் சுவாமி என்னை உள்ளே வராதே என்றுதான் விரட்டினார், ஆகவே அவருக்கும் எனக்கும் ஒத்துப்போவதில்லை என்று சொன்னார். அப்பொழுதுதான் எனக்கு ஏதோ வேறு விஷயம் இருக்கிறது இவரிடம், அதை சுவாமி கண்டிருக்கிறார் என்று நான் உணர்ந்து கொண்டேன். அப்படி இருந்த பொழுது நான் என்னுடைய அண்ணன் மகளிடம் சொன்னேன், அம்மா இது நம்முடைய கையில் இல்லை, எதுக்கு நம்முடைய கையில் இல்லை, குணப்படுத்துவது மாத்திரமல்ல, இந்த சுவாமி யோகி ராம் சுரத்குமாருக்கு எனக்கு தெரியுமா என்பதே எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, மறுபடியும் அவர் நம்மை உள்ளே விடுவாரா என்பதும் எனக்கு பெரிய சந்தேகமாக இருக்கிறது. சில சமயத்தில் அங்கே அவர் உட்கார்ந்திருந்தால் அப்படியே ராமா ராமா என்று கையை அசைத்து உங்களை தெருவோடே போக சொல்லி விடுவார். அப்படி போக சொன்னால் நாம் நிற்கின்ற அந்த கட்டாந்தரை இருக்கிற தார் போட்ட ரோடு, அதை எடுத்து அதை தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொண்டு, அதே இடத்தில் தான் மற்றொரு இடத்திலே அவர் உட்கார்ந்து இருக்கிறார், அதை தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொண்டு நாம் வீட்டுக்கு வர வேண்டியதுதான், இதுதானம்மா நாம் செய்யலாம் என்று நான் சொல்லி அவர்களை பக்குவப்படுத்தி வைத்திருந்தேன். எனக்கும் உதைப்பு என்பார்களே, அதை போல என்ன செய்வதென்றாத திகைப்பு. இந்த சமயத்திலே நான் அங்கே போய் பார்த்தேன், அங்கே சுவாமியுடைய வீடு பூட்டி இருந்தது. மறுகணம் பார்த்தேன், அங்கே திரும்பி விட்டு மறுகணம் பார்த்தபோது சுவாமி அவர்கள் உள்ளே நுழைந்து, ஒரு பட்டாளம் ஒரு 5-6 பேர் உள்ளே நுழைய சுவாமி அவர்கள் கதவை திறந்து கொண்டிருந்தார்கள். ஒரு கதவை பூட்டை திறப்பது ஏதோ நல்ல சகுனம் போலப்பட்டது. நான் போய் அங்கே வாசல்ல நின்று கைகூப்பி கொண்டு நின்றேன்.
என்ன என்றார்கள். நான் சென்னையிலிருந்து வருகிறேன் உதயமூர்த்தி என்று என்னுடைய பெயரை சொன்னேன். நினைவிருக்காது, ஏதோ கடவுள் விட்ட வழி என்ற அளவிலே. 10 மணிக்கு வா என்று சொன்னார். எனக்கு உற்சாகமான உற்சாகம். ஏதோ 7வது மேகத்திலே மிதப்பது என்று சொல்வார்கள். அதே போல நான் மிதந்து கொண்டே வீட்டுக்கு வந்து என்னுடைய அண்ணன் மகளிடம், அம்மா அவரை பார்க்கலாம், 10 மணிக்கு நீங்கள் எல்லாம் தயாராக இருங்கள் என்று அந்த வீட்டு வாசற்படியிலே நாங்கள் எல்லாம் 1 மணி நேரம் காத்திருந்தோம். அதுக்கு பிறகு அங்கே நாங்கள் உள்ளே போனோம். உட்கார சொன்னார். எதிரிலே நேரே உட்கார்ந்தோம். எதிரிலே நேரே உட்காரும் பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருப்பார் என்றால், அவருடைய இடது கையானது அந்த மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருக்கும். கண் மூடிக்கொண்டிருந்தாலும் கூட அந்த இடது விரல்கள் எழுந்து கொண்டிருக்கும். அது ஒவ்வொரு மந்திரமாக சொல்லிக் கொண்டிருக்கும். தன்னுடைய பார்வையை நம்மை நோக்கி தீட்சண்யமாக பார்ப்பார். அதை பார்த்தால் நம்முடைய ஒரு சாப விமோசனம் கிடைத்தது போன்ற ஒரு சக்தி நம்முள் பிறக்கின்ற ஒரு உணர்வு. எங்களை எதிரே உட்கார சொன்னார். அந்த குழந்தையை பேர் என்ன என்று கேட்டார். கொஞ்சம் நடக்க சொன்னார். 2-3 முறை நடக்க சொன்னார். அதற்கு பிறகு அந்த குழந்தையை எடுத்து தன்னுடைய மடியிலே வைத்துக்கொண்டு அதை தடவி கொடுத்தார். மை ஃபாதர் மை ஃபாதர் மை ஃபாதர் பிளஸஸ் யூ என்று சொன்னார். அவ்வளவுதான். எடுத்து ஒரு 2 மணி நேரம் இருந்த பிறகு பலமுறை ஆசீர்வாதம் செய்தார். அதற்கு பிறகு பழங்களை எல்லாம் கொடுத்து எங்களை வீட்டுக்கு அனுப்பினார். நான் நம்பவில்லை, நீங்கள் நம்ப மாட்டீர்கள் சொன்னால் 2 வாரத்திலே அந்த குழந்தை எந்த விதமான மருந்துகள் எல்லாம் கைவிடப்பட்ட நிலையிலே அது பரிபூர்ண குணமடைந்தது. இன்று மிக நன்றாக உற்சாகமாக விளையாடி கொண்டிருக்கிறாள். என்னை கண்டால் ஒட்டிக் கொள்கிறாள். அப்படிப்பட்ட ஒரு பாசம் இது என் கண்ணால் கண்டது. ஆகவே என்னை அறியாத ஒரு மகத்தான சக்தி அங்கே மனித ரூபத்திலே இருப்பதை நான் கண்டேன். அதற்கு பிறகு குமுதத்திலே, நான் தயாரித்த குமுதத்திலே இந்த நமது மகான் யோகிராம் சூரத்குமார் அவர்களை நான் அங்கே அவரை பற்றி எழுதியிருந்தேன். இப்போது போனால் கூட, யூ ரோட் அபவுட் திஸ் பெக்கர், நீதான் இந்த பிச்சைக்காரனை பற்றி எழுதினாய் என்றெல்லாம் மறக்காமல் சிரித்துக் கொண்டே சொல்வார். அவர் குழந்தை போல பல விஷயங்கள் அவருடைய பல கட்டங்களிலே நான் பார்த்திருக்கிறேன். இப்படிப்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் இந்த வாழ்க்கையிலே நாம் பெறுவதற்கு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். ஆயினால்தான் பலர் என்னுடன் நீங்கள் அழைத்துக் கொண்டு செல்லுங்கள் என்றெல்லாம் என்னை கேட்பார்கள். ஒரு சமயம் 7 பேரை அழைத்துக் கொண்டு போன போது எனக்கே கஷ்டமாக இருந்தது. சுவாமி அவர்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். நான் 7 பேர் என்று குற்ற உணர்வுடன் சொன்னேன். அத்தனை பேரையும் உள்ளே அழைத்து ஆசீர்வாதம் செய்து அனுப்பினார்கள். பல இடங்கள், ஒவ்வொரு இடங்களிலும் அங்கே அதையெல்லாம் இங்கே சொல்ல போனால் இது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்னென்ன விஷயங்களுக்காக அவர்கள் எல்லாம் இந்த லௌகீக உலகிலே வாழ்கின்றவர்கள் எல்லாம் என்னென்ன விஷயங்களுக்காக, தேவைகளுக்காக வந்தார்களோ அதெல்லாம் பூர்த்தியானதே அதிசயத்தை நான் பார்த்தேன். அதுக்கு பிறகு அவரிடம் சொன்னார், நான் ஆன்மீக உயர்வுக்கு எனக்கு வழிகாட்டுங்கள் என்று சொன்னபோது அவர் சொன்னார், இந்த மந்திரத்தை உபயோகித்தார். அந்த மந்திரம் நமோ நாராயண என்பதாகும். இவர் ராமானுஜர் என்ன எண்ணியிருப்பீர்கள், நீ நரகத்திற்கு போவாய் என்று குருவினால் சொல்லப்பட்ட பிறகும் இதை யாருக்காவது சொல்ல மனம் வருமா? அவர் என்ன செய்தார் என்று எழுதியிருக்கிறார்கள். ஸ்ரீபெரும்புதூர் கோயிலிலே போய் அந்த கோயிலுடைய உச்ச கோபுரத்தில் ஏறிக்கொண்டு எல்லோரும் வாருங்கள், எல்லோரும் வாருங்கள் என்று எல்லா மக்களையும், ஹரிஜன மக்களையும், எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி, ஐயா உங்களுக்கு அற்புதமான ஆன்மீக வழியிலே உய்வு பெற ஒரு அற்புதமான மந்திரத்தை சொல்லப் போகிறேன் என்று அவர்களுக்கு இந்த நமோ நாராயண என்கின்ற மந்திரத்தை அவர் ரகசியமாக வைத்துக்கொள் என்று சொன்ன மந்திரத்தை உபதேசித்து விட்டார். பார்த்தார், தன்னுடைய ஆசிரியர் பார்த்தார், திருக்கோட்டியாழ்வார் ராமானுஜரை பார்த்து, என்ன பாவம் செய்தாய், நான் சொன்னேனே நீ நரகத்துக்கு போவாய் என்று, அதையும் மீறி குரு வார்த்தையை கேட்காமல் நீ செய்து விட்டாயே என்று கோபித்துக் கொண்டார். அப்பொழுது அந்த ராமானுஜர் சொல்கிறார், ஐயா சொன்னார், அப்படி நரகத்துக்கு போவதென்றால் நான் ஒருவன் தான் போவேன். ஆனால் இத்தனை பேரும் சொர்க்கத்துக்கு போகும்போது நான் ஒரு மனிதன் நரகத்துக்கு போனால் என்ன, இவ்வளவு பேர் பலன் அடைகிறார்களே, அது போதும், நான் பரவாயில்லை, நான் நரகத்துக்கு போகிறேன் என்று சொன்ன பொழுது, அப்பொழுதுதான் அந்த திருக்கோட்டி ஆழ்வார் அவருடைய குரு உணர்ந்தார், ஆஹா எத்தனை பெரிய உள்ளம் இவருக்கு என்று சாஷ்டாங்கமாக அவரை குருவாக இவர் ஏற்றுக்கொண்டார் என்று சரித்திரம் சொல்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட மந்திரத்தை எல்லோருக்குமே உபதேசித்த போது நான் அதை இன்றைய தலைப்பே, நமது பொன் காமராஜ் அவர்கள் கொடுத்திருக்கின்ற தலைப்பே குரு நாம மகிமை என்பது. நான் இதைத்தான் எண்ணிக்கொண்டிருந்தேன். எனக்கு இவர்கள் கொடுத்த தலைப்பே தெரியாது. இங்கு வந்து பார்த்து இதைத்தான் சொல்ல வேண்டும் என்று